தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணியானது 3 போட்டிகள் கொண்ட T20 மேட்ச்ல 2 போட்டிகள 1-1 சமநிலையில இருந்த நேரத்துல தொடரை நிர்ணயிக்கும் 3வது T20 போட்டி இன்று நடந்தது. இதுல டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் அவர்கள் இந்திய அணியை பேட்டிங் செய்ய பணிந்தார். இதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் அவர்கள் 16 போட்டியில டாஸ் போட்டிருக்காரு. அந்த 16 போட்டியில 12 போட்டியில டாஸ் தோத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இது 4 போட்டியில மட்டும் தான் அவர் டாஸ் வின் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல ஓப்பனரா இறங்கின சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங்கா இறங்கினாங்க. வழக்கம் போல நம்ம சஞ்சு சாம்சன் அவர்கள் தொடர்ச்சியாக 2வது தடவையாக டக் அவுட் ஆனாரு. இந்த வருஷத்துல 5வது டக் அவுட். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் உலக முதல் 10 இடங்கள் இருக்கிற அணிகள்ல தொடர்ச்சியாக 2 டக் அவுட் மட்டும் ஆனது இல்லாம இந்த வருஷத்துல 5 டக் அவுட் ஆன ஒரே வீரர் என்கிற ஒரு மோசமான சாதனையை சஞ்சு சாம்சன் அவர்கள் படைச்சிருக்கான்னு தான் சொல்லணும். அவர் நடைய கட்ட அடுத்து வந்த திலக் வர்மா அவர்கள் எப்பவுமே 4வது பிளஸ் தான் இறங்குவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, சூரியகுமார் யாதவ் அவர்கள் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து திலக் வர்மா அவர்களை ஒன் டவுன் இறக்குனாங்க. அது ஒன் டவுன் பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரியே திலக் வர்மாவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இருந்து சொல்லணும். 57 பாலுகளுக்கு 107 ரன்கள் அடித்து மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சர்வதேச T20 போட்டியில அவர் தன்னுடைய முதல் சதத்தை பதிவு செஞ்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டுகள் இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் சரவெடியாக அடித்த அபிஷேக் சர்மா அவர்கள் தொடர்ச்சியாக 10 போட்டிகளை சொதப்பிட்டு வந்தாலும் இன்று நடந்த மேட்ச்ல அதிரடி அரசு தான் வச்சிருக்காரு. 27 பாலுக்கு 50 ரன்கள் அடித்து மிகப்பெரிய அளவில் ஒரு இந்திய அணி 200 ரன்களை கிராஸ் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி காட்டினா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் திலக் வர்மா நாட் அவுட் பேட்ஸ்மேனா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் போட்டியில இறங்கின ரமன்தீப் சிங் அவர்கள் ஆரம்பமே ஃபர்ஸ்ட் பால் 6 தூக்கி கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு. கண்டிப்பா ஸ்டார்டிங்கா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 6 பாலுக்கு 15 ரன்கள் அடித்தாரு. அவர் கடைசி நேரங்கிறதுல ரன் அவுட் ஆயிட்டு இது பண்ணிட்டார். வழக்கம் போல ரிங்கு சிங் அவர்களுடைய ஏதாவது ஒரு மேஜிக் பண்ண பார்த்தா அவரும் மேஜிக் சரியாவே பண்ணல. 13 பாலுக்கு 8 ரன்கள் தான் அடிச்சாரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா அவர்கள் 16 பாலுக்கு 18 ரன்கள் அடிச்சிருந்தார். சூரியகுமார் யாதவ் அவர்கள் 4 பாலுக்கு ஒரே ஒரு ரன் தான் அடிச்சாரு. திலக் வர்மா அவர்கள் 56 பாலுக்கு 107 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 25 பாலுக்கு 50 ரன்கள் அடித்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தூணா தான் இருந்திருக்காங்க. அது பின் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்திய அணி 20 ஓவர்கள்ல 219 ரன்கள் அடிச்சிருக்காங்க. உண்மையிலுமே இது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தா கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 142 5 விக்கெட்டுகள் ஆயிட்டாங்க. 15.5 ஓவர்கள் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 4 ஓவர்கள் மட்டும் தான் இருக்கு. 25 பாலுகளுக்கு 78 ரன்கள் அடிப்பாங்களாம் பார்த்தா கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கு மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல களத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி கிளாசன் அவர்கள் இருக்காங்க. ஹென்றி கிளாசனும் டேவிட் மில்லரும் களத்துல இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாகவே இவர்கள் இருவரும் நிலைத்து நின்று ஆடி அவர்களை ஜெயிக்க வைப்பார்கள் அப்படிங்கிற ரீதியில் தான் சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேவிட் மில்லரோட விக்கெட் போன பிறகு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போய்விட்டு தான் சொல்லி ஆகணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்திய தரப்புல பாத்தீங்கன்னா நம்ம இனிமேல் ஈஸியா ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ரீதியில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஆல்ரவுண்டர் மார்க்கோ ஜென்சன் அவர்கள் களத்துல இறங்கினாரு. வேற லெவல்ல பேட்டிங் பண்ணாருங்க. 17 பாலுக்கு 54 ரன்கள் அடிச்சாரு. முக்கியம் பார்த்தா 5 சிக்ஸர் 4 4கள் அதுல இருந்தது. சிக்ஸர் எல்லாமே மரண அடியா தான் இருந்தது. உண்மையிலுமே அவர் களத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தோத்து விடும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹென்றி கிளாசனோட விக்கெட் எடுத்ததும் ஒரு திருப்பு முனையாவே அமைந்தது. ஹர்திக் பாண்டியா அவர் கிழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஓவர் தான் ஹர்திக் பாண்டியா போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 50 ரன்கள் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ ஜென்சன் ஒரு வழியா ஹர்ஷிப் சிங் எல்பிடபிள்யூ ஆக்குறதால இந்தியாவும் ஜெயிச்சதுன்னா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில 208 ரன்களுக்கு 7 விக்கெட் இழப்பிற்கு சவுத் ஆப்பிரிக்கா தோல்வியை தான் தழுவியது. அதுக்கப்புறம் இந்தியா 11 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. உண்மையிலும் இத்தொடரை 2-1 அப்படிங்கிற ரீதியில தொடரை கைப்பற்றிருக்கிறதா சொல்லி ஆகணும்.